சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி நிஃப்டியோட சார்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? 3 months சார்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஓவரால் வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்கும். ஆல் டைமில் மார்க்கெட் பையில் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 3 months 6 months சார்ட் பார்க்குறேன். மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, ஒரு இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக புஷ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பண்ண முடியல. மார்க்கெட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே இருக்க ரேஞ்ச் பவுண்டு தான் ஸ்டாப் லாஸ். ஸோ செல் என்ட்ரி போகிறீங்கன்னா 26,385 26,385. $26,385. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஜோன் நமக்கு ஓவரால். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 3,000 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஒரு 1.5 years 2 years வந்து மார்க்கெட் என்ன தான் ஆகிட்ருக்கு. நமக்கு ஒரு 3,000 பாயிண்ட்ஸில் மூவ் ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் நமக்கு. இந்த இது இருக்குல்ல, இந்த விக்கு இருக்குல்ல, ஆக்சுவலாக இது ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் நமக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இது வரைக்கும் இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாமா? $21,298. $21,298. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கணும். நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. சைடில் எடுத்துகிட்டு மார்க்கெட்டோட லாஸ்ட் 2 years மூமெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டு 2 வருஷமாக என்ன தான் இருக்குது மார்க்கெட்டு. நமக்கு ஒரு கேண்டில் 3 மாதமா பார்த்தோமா? இது ஒரு 3, இது 3, 6, 6 6 12. இங்கே ஒரு 3 3 6, இந்த 4 கேண்டில் ஒரு வருஷம், இந்த 4 கேண்டில் ஒரு வருஷம், இந்த 4 கேண்டில் ஒரு வருஷம், 2 வருஷம். ஓகேங்களா? இது 3 years 2000 இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது உங்களுக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு பாசிபிலிட்டி, இந்த லோ ஃபஸ்ட்டு இதை பிரேக் அவுட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதை கன்சிடர் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், ஸோ அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து இங்கே இருக்க மார்க்கெட் என்ன ஆகலாம், நமக்கு இங்கே வரலாம். நமக்கு இந்த லோ வரலாம். ஃபஸ்ட்டு 24,586, 24,560. ஓகேங்களா?
ஸோ 20,560 இருபத்தி 4,560 நியர். ஓகேங்களா? ஸோ இந்த லோ இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் போகலாம். இங்கே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து வர மார்க்கெட் என்ன இது? இந்த லோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் 24,500 24,600 நியர். இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் என்ன ஆகும், அடுத்தது டவுன் ட்ரெண்ட் போகும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா இங்கேருந்து என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு. ஓவரால் லோ நமக்கு இப்போ இருக்கிற லோ இதுதான். ஓகேங்களா? இது கூட நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டார்கெட் என்ன இருக்குன்னா 0.24,600. ஓகேங்களா? 0.382 இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்த டார்கெட்டு இது. ஆக்சுவலாக 25,000 0.5 24,056 24,056 இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்து வந்து என்ன ஆகலாம், 23,508. ஆக்சுவலாக மார்க்கெட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லெவலில் 25,883. நம்ம டார்கெட் பார்க்குறது நியர் வந்து 2,000 பாயிண்ட். 23,500 24,500 25,500 2,000 பாயிண்ட் பார்க்குறோம். ஆக்சுவலாக 2,000 பாயிண்ட் நியர் டார்கெட்டு உங்களுக்கு. ஸோ இது ஓவர் சிங்கிள் நைட்டில் வருமானா வராது. இதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது நமக்கு? ஸோ எப்போ எதிர்பார்க்கலான்னா ஒரு கேண்டில் வந்து 3 months டைம் ஃப்ரேமா மேக்ஸிமம் ஜூன் ஆகிடலாம் உங்களுக்கு. இல்லை ஏதாவது மேஜராக நியூஸ் வருதுன்னா டவுன் ட்ரெண்ட் வரலாம். இங்கே வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதுக்குள்ளே இந்த 2,000 பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது நிஃப்டியோட ஓவரால் வியூ. நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன, இந்த ஹை தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது டார்கெட்டாக இருக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு. அடுத்து என்ன பண்ணலான்னா எரேஸ் பண்ணிடுறேன். இதில் நமக்கு என்ன ஷார்ட் டைமுக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா இந்த லோ டு இந்த ஹை. ஓகேங்களா? இதை எடுத்துக்கங்க. அப்படியே என்ன பண்ணலாம், நமக்கு வீக்லி சார்ட்டு போயிடலாம். மந்த்து பார்த்துட்டு வீக்லி போயிடலாம். ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸுக்கு பதில் ஆரோ எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே இருந்த மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் டவுன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம இந்த லெவல் தான் எடுத்துருக்கோம், இந்த கேண்டிலோட லோ. ஓகேங்களா?
நமக்கு ஓவரால் வந்து ஸ்டாப் லாஸ் இது பார்த்தோம். மார்க்கெட் வந்து ஹையர் டைமோட ஸ்டாப் லாஸ் பார்த்தோம். ஓகேங்களா, இதை வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த லெவலில் இருக்கட்டும். 23,026 நேர். ஓகேங்களா, மார்க்கெட் நேர் இருக்குது நமக்கு. இப்போது இது லோ, இந்த பாயிண்ட் வந்து லோ. ஓகேங்களா, இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு இதுதான் லோ பாயிண்ட். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு ஹையர் ஹை போய்ட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு மறுபடியும் டவுன் ஆகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இங்கேருந்து என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த லெவல், ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் டு ப்ரீவியஸ் ஹை, இந்த லோ டு இந்த ஹை. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் எடுக்க போகிறோம். இப்போது நமக்கு ஒரு 1 வீக் 2 வீக்குள்ளே உங்களுக்கு டார்கெட் வரணும் அப்படின்னா, ஷார்ட் டைமாக நம்ம 2000 பாயிண்ட் பார்த்தது ஆல் டைம் ஹைக்கு பார்த்தோம். இல்லை அப்படின்னா இந்த லெவல் பார்க்க போகிறோம். இந்த லோ டு இந்த ஹை. அப்படியே என்ன பண்ணலாம், வீக்லி சார்ட் மூவ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் நமக்கு இப்போது எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஆக்சுவலாக இந்த பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா எது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 0.5 இந்த லெவல். ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்னா இதை பிரேக் அவுட் பண்ணணும், இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். 0.382 25,574. இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்து இந்த லெவல் வரலாம் 25,338. இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 25,103. ஓகேங்களா, இந்த லெவல். ஆக்சுவலாக நமக்கு இதுக்கான லெவல் ரேஞ்ச் என்ன, நமக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ஓகேங்களா, 577 பாயிண்ட்டு உங்களுக்கு. ஸோ ஒரு நாளைக்குன்றதை விட நெக்ஸ்ட் வீக் ஆக்சுவலாக ஜனவரி. ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்சுவலாக என்ன தேதி, ஜனவரி 10 இருக்கும். ஆக்சுவலாக 10 இல்லை 10 தான், நேற்று 9 ஆக்சுவலாக. ஓகேங்களா, 12 வந்து மண்டே. இது வந்து மண்டேக்கான லெவல்ஸ் உங்களுக்கு, மண்டே இல்லை நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளியராக எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன நமக்கு இந்த ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, என்ட்ரி இந்த லெவல் என்ட்ரி உங்களுக்கு இப்போ இருக்க லெவல் என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா, 25,683. டார்கெட் என்ன, ஃபஸ்ட்டு டார்கெட்டு 25,338. ஸோ அடுத்த டார்கெட் என்ன, 25,103. இதுதான் வந்து அப்கமிங்கான டேஸ். ஓகேங்களா, நிஃப்டியோட லெவல். ஸோ கிளியராக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு இதை டெலிட் பண்ணிடலாம். இது ஒன் ஆஃப் த லெவல். ஓகேங்களா, ஒன் ஆஃப் த வியூ. இப்போது ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்போ வீக்லி சார்ட்டு நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது அரௌண்ட் ஒரு
ரேஞ்ச் பவுண்டை இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த லோ, இந்த ஹை. ஸோ மார்க்கெட் நமக்கு கிளியராக இந்த இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், வீக்லியில் இதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும், இது ஹை, இது லோ. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. இந்த ரேஞ்ச் பவுண்டு ஆக்சுவலாக இதோட லெவல் வந்து 26,379. இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் என்ன 25,443. ஓகேங்களா. ஸோ இந்த 2 லெவலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி. இல்லை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கேயே என்ன ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகமாக. இங்கேயே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக நம்ம அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். உங்களுக்கு அதிகமாக வந்து டே சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் இதே ரேஞ்சில் வந்து ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ நியர் நவம்பர்லேருந்து மார்க்கெட்டு நவம்பர், டிசம்பர், ஜான் உங்களுக்கு இதிலே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ 600 பாயிண்ட்டை தான் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது ரேஞ்ச் பவுண்டுன்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், பை அட் லோ, செல் அட் ஹை. எவ்ரி லோ வர்றப்போ பை பண்ணிக்கணும், எவ்ரி ஹை போகிறப்போ செல் பண்ணிக்கணும். ஸோ மண்டே வந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த 25,600 பிரேக் பண்ணலை அப்படின்னா இதுதான் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் 26,615. இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் வந்து 26,300 400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே நமக்கு கிளியராக என்ன இன்டிமேஷன் ஆகுதுன்னா, இந்த லோ, ஓகேங்களா, இந்த லோ எடுத்திருக்கேன், இந்த ஹை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஆல் டைம் ஹையாக கொடுக்குறேன். ஆக்சுவலாக மார்க்கெட் ரீடெஸ்ட் பாருங்கள், 0.5 இல்லை 0.6 நியர் வந்துடும் நியர். ஓகேங்களா. 25,720 மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் ஸோ இதுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் டவுன் ஆகுதுன்னா மார்க்கெட் நீங்கள் டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். செல் ட்ரெண்டு, இது ஸ்டாப் லாஸ் 25,720 ஸ்டாப் லாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் இதை பிரேக் அவுட் ஆகி டவுன் ட்ரெண்ட் வரும். அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பிரேக் அவுட் வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் பார்ப்போம். இப்போது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இதை எடுத்துக்கங்க 25,000 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், 25,710 பார்த்துருப்போம். ஸோ டார்கெட்டு, ஸோ அதை பார்த்துருப்போம். அதை க்ளோஸ் பண்ணலை, மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு. இதுலேருந்து என்ன ஆகலாம் அடுத்து, இந்த 600 பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டே சார்ட்லேருந்து நம்ம அடுத்த டார்கெட் இன்னும் அதிகமாக டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா வீக்லி சார்ட் தான் கன்சல்ட் பண்ணணும். ஓகேங்களா.
ஆனால் நமக்கு என்ன போதும் இந்த 2000 பாயிண்ட்ஸுக்கு ஒரு நமக்கு 1 டே வீக்லி ட்ரேடிங்க்கு இந்த லெவல்ஸ் போதும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஓகேங்க, இந்த லோவெல்லாம் சூஸ் பண்ணிக்கங்க. இது வரல அப்படின்னா, இது டச் ஆகுது அப்படின்னா மறுபடியும் டார்கெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் நம்ம பார்த்தோம்ல ஒரு ஸோ 26,400 நியர் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஒரு ட்ராப் பண்ணுங்கள். சும்மா ஒரு லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். அது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், இது வரது இந்த லோ வந்து டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு மறுபடியும் இதுவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதாவது ஸோ இங்கே இருக்க மார்க்கெட்டு இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். $25,283 இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது 25,883 இதை பிரேக் அவுட் பண்ணுறப்போ, அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? 25,265 25,279 80 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இது ஸோ இந்த லெவல் வந்து 25,279 இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களுக்கு ஓவரால். இதான் வந்து நமக்கு இப்போ இருக்க நிஃப்டியோட லெவல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னுமே நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கிளியராக சைட்வைஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, ப்ரஷ்ஷு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை இந்த ஹை, ஓகேவா? இந்த லோ இந்த லோ இந்த லோ இந்த லோ இந்த லோ இந்த லோ, ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட், ஸோ மேஜராக இது இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். கிளியராக வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போகலாம். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ஓகே, பார் கேண்டில் பேட்டர்னில் இருக்கும். அதாவது இந்த பேட்டர்னில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் கேண்டில் கூட கொஞ்சம் ரேட் பண்ணலாம். இதை ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்களேன், இந்த கேண்டில் வச்சு ஜஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக நமக்கு என்ன இருக்குது வீக்லியில், ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டு தான். இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதுதான் நமக்கு ஓவரால் சார்ட் வந்து லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணுறீங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் அப்படின்னா இன்னுமே நம்ம லோ டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா
உங்களுக்கு தெரியுதா? ஸோ கிளியராக இருக்கும். ஹையிலெல்லாம் என்ன பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம். இந்த ஹையை வரப்போலாம் செல் பண்ணிக்கலாம். லோ வர்றப்போலாம் பை பண்ணிக்கலாம். ஓவரால் ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த ஜோன் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கன்டினியூஸாக இங்கே வந்து நமக்கு ஃபாலோ ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்டில் ஏதாவது இதை ட்ராப் பண்ணுங்கள், இந்த இடத்த ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு ப்ரீவியஸாக நமக்கு இங்கே மேஜராக இங்கே சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது, இங்கே சின்னதாக ஸ்ட்ரைக், இது ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மண்டே வந்து இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக போயிட்டு 25,000 25,618. ஓகேங்களா? ஸோ இது பிஃபோர் ஒன்லி இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட், அதர்வைஸ் மார்க்கெட் வில் பி பை ட்ரெண்ட். ஓகே, நிஃப்டி செல் பிலோ 26,000. 26,000, 25,000, 20 நான் ரைட் பண்ணிக்கிறேன், 25,618. ஓகே, ஸோ இதுதான் வந்து செல் ட்ரெண்டு. அதுக்கு பிலோ போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் அப்டேட் டவுன் ட்ரெண்ட் போகும். அது வந்து நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுவே டைம் ஆயிடுச்சு, நியர் வந்து உங்களுக்கு ½ அன் ஹவர் நியர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1 hour சார்ட்டு ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேம். இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்த டார்கெட் வந்து 0.5 25,239 இல்லைன்னா 25,451 இது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 25,451, 25,239. ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்தடுத்த லெவல் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, இல்லைனா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஓவரால் வியூ நிஃப்டியோட வியூ இதுதான் பார்த்துருக்கோம். பிரேக் அவுட் பண்ணுது ஏதாவதுன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோன்னே இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை ட்ரேடிங்கில் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.